ஹாய். அப்பா இன்னைக்கு பாப்பா கூப்பிட்றக்கு ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நைட் டின்னர் அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, மாவு எதுவும் இல்லாதனால இன்றைக்கி சாப்பாடு தான் வைக்க போகிறேன். அதுவும் ஒரே ரைஸாக தக்காளி சாப்பாடும் ஆம்லெட்டும் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். தக்காளி சாப்பாடு கூட எந்த மசாலாவும் தேவையில்லை. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு செஞ்சால் கூட ரொம்ப சூப்பராக வந்துடும். அதை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆம்லெட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே முட்டையை கலக்கும்போது 1 பை 1 தனித்தனியாக தான் கலக்குவேன். ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டோம்னா கடைசியில் ஒரு முட்டை கெட்டிருந்தா கூட மொத்த முட்டையும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால எப்பவுமே தனித்தனியாக ஊற்றி தான் போட்டு கலக்குவேன். ஆம்லெட்டுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு தக்காளி சாப்பாடும் ஆம்லெட்டும் வச்சு நைட் டின்னர் முடிச்சாச்சு. தியாஸ் க்ரீமி ஹப் அப்படிங்கிற பேஜிலிருந்து ப்ரௌனீஸ் அண்ட் மில்லட் குக்கீஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்ககிட்ட மில்லட் குக்கீஸு அது மட்டும் இல்லாமல் மில்லட் ப்ரௌனீஸு பிளாண்டீஸு அந்த மாதிரி நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பர்த்டே கேக்கு, ரிசப்ஷன் கேக்கு, கப் கேக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்க பேஜ் டேக் பண்ணுறேன், விசிட் பண்ணி பாருங்கள்.